வெல்கம் பேக். திஸ் இஸ் ஹனி ஸ்டைல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எப்பவும் போல் ஒரு போயமோட எக்ஸ்ப்ளனேஷன். இந்த போயம் தயா திசாநாயக்க அப்படின்ற ஒருவத்தினால் எழுதப்பட்டிருக்கு. போயமோட டைட்டில் வந்து கைட். ஆல்ரெடி தயா திசாநாயக்கோட ஒரு போயம் இன்டர்வியூ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ கேன் செக் இட் அவுட். ஸோ இப்போ நம்ம வந்து தயா திசாநாயக்க பற்றின ஒரு சின்னதான இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். தயா திசாநாயக்க கண்டியை சேர்ந்தவர். அதே போல ஹீ இஸ் அன் அவார்ட் வின்னிங் பைலிங்குவல் ஸ்ரீலங்கன் ஆத்தர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெண்டு லாங்குவேஜ்லையுமே, சிங்கள அண்ட் இங்கிலீஷ்லேயுமே வந்து இவர் நிறைய நாவல்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணி அதுக்கு அவார்டும் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து சாக் லிட்ரரி அவார்ட் வின் பண்ணியிருக்காரு 2013. அண்ட் இவர் தான் முதலாவதாக 2 தரம் ஸ்டேட் லிட்ரரி அவார்ட் வாங்கியிருக்காரு ஃபார் இங்கிலீஷ் நாவல்ஸ். ஃபர்ஸ்ட் கட்பித்து அப்படின்ற நாவலுக்கு வாங்கியிருக்காரு. அண்ட் ஏஷியாலேயே ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் நாவலான த சாது டெஸ்டமெண்ட் அப்படின்ற புக்குக்கும் அவார்ட் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் வெஸ்டர்ன் நோவோவேதன் என்ற சிங்கள நாவலையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ரெண்டுமே வெப்சைட்டில் இருக்கு. யூ கேன் ரீட் ஃப்ரீ. அண்ட் டோட்டலி 8 நாவல் அண்ட் ஒரு போயம் கலெக்ஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. தயா திசாநாயக்க ஒரு டீச்சராக தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்தர் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலராக சிமெண்ட் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. முக்கியமாக இவர் வந்து இவருடைய நேமை கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எழுத மாட்டாராம். எப்போவுமே சிம்பிள் லெட்டர்ஸ் கொண்டு தான் எழுதுவாராம். இதுக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஐ எம் நாட் இம்பார்ட்டன்ட், ஐ எம் அ சிம்பிள் பர்சன் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு பர்சன் தான் தயா திசாநாயக்க. ஓகே, இப்போ நம்ம போயமோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். கைட் வந்து ஏன் இந்த இடத்துல டைட்டிலாக வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சிம்பிளாக கன்வே பண்ணுறதுக்காக மட்டுமே. ஏன் எதுக்கு அப்படின்றத நம்ம போயம் பார்க்குறதன் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ ஓப்பனிங் லைன்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால், அகெயின்ஸ்ட் த டீப் ப்ளூ ஸ்கை த மல்டி கலர்ட் கைட் ஃப்ளூ. அதாவது டீப் ப்ளூ ஸ்கைக்கு எதிராக இந்த இடத்துல டீப் ப்ளூ ஸ்கைண்டா எதை குறிப்பிடுறாரு சொல்லி பார்த்தோம்னா, மாசுக்கள் இல்லாத ஒரு வானம், அதாவது வில்லேஜ் சைடு குறிப்பிட்ற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம டீப்பை பார்க்கறதன் மூலம் அது தெரிய வரும். இந்த மல்டி கலர்ட் கைட், அதாவது பல வர்ணங்களால் ஆக்கப்பட்ட ஒரு பட்டம் பறந்துட்டு வருது. ஓவர் தி டாப் ஆஃப் த கிரீன் ட்ரீஸ் ஹெவி வித் ஃப்ரூட், அதாவது மரங்களுக்கு, அதாவது பச்சை நிறமான மரங்களுக்கு மேலால அது வந்து பறந்துட்டு வருதுன்னு சொல்றாங்க. அந்த மரங்கள் எப்படியான மரங்கள்னு சொன்னா ஹெவி வித் ஃப்ரூட், அதாவது நிறைய பழங்கள் நிறைந்த மரமாயிருக்கு. ஸோ இதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, செழிப்பான ஒரு லைஃப் வந்து வில்லேஜ் சைட்ல இருக்கு அப்படின்றத ஒருத்தர் சொல்ல வராரு. The golden green waves on the ripening rice field stared up at the blue and red tail on the kite. அதாவது the golden green waves என்னன்னு சொன்னா ஃப்ரெஷ் அல்லது கிளீன் ஏர், தென்றல்னு சொல்லலாம். இந்த காற்று எங்க வீசிக்கொண்டிருக்குன்னு சொன்னா ரைப்பனிங் ரைஸ் ஃபீல்ட்ல. ரைப்பனிங்க்கு மீனிங் ரெடி டு ஹார்வெஸ்ட், அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற அந்த வயல்வெளி. ஸோ அங்க வந்து இந்த காற்று வீசிக்கொண்டிருக்கி. ஸோ இந்த ரைப்பனிங் ரைஸ் ஃபீல்டு எல்லாமே வந்து, அதாவது ரைப்பனிங் அந்த ரைஸ் முற்றின அந்த கதிர்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஸ்டார்ட் அப் எட் த ப்ளூ அண்ட் ரெட் டெயில் ஆன் த கைட். ஸ்டார்ட் அப்புக்கு மீனிங் வந்து லுக்கிங் சம்திங் ஃபார் லாங் டைம், அதாவது ஒரு விஷயத்த வந்து ஆச்சரியமா பார்த்துக்கொண்டே இருக்கிறது, வியப்பா பார்த்துக்கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பர்சனிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை தயா திசாநாயக்க யூஸ் பண்ணியிருக்காரு. அதை நம்ம பின்னுக்கு பார்ப்போம். ஸோ அந்த கதிர்கள் எல்லாம் வந்து அந்த கைட் எப்படியான கைட்டுன்னு சொன்னால், அதோடைய வாலில் வந்து ப்ளூ ரெட்டாலையும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக அந்த ரைப்பனிங் ரைஸ் ஃபீல்டு எல்லாமே பார்த்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த லைன்ஸ் மூலம் என்னதை சொல்ல வர்றாரு தயா திசாநாயக்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வில்லேஜினுடைய ப்ராஸ்பரஸான லைஃப், அதாவது வில்லேஜ் வந்து எப்படி க்ளீனாக இருக்குது, அந்த என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குது, எப்படி வந்து செழிப்பு மிக்கதாக இருக்குது அப்படின்றத இந்த லைன்ஸ் மூலம் கன்வே பண்ணுறாரு. ஸோ அடுத்த லைன்ஸ் பார்த்தோம்னு சொன்னால், எட் தி அதர் எண்ட் ஆஃப் த த்ரெட் தி லிட்டில் பாய் இன் ரேக்ட் ஷோர்ட்ஸ். அதாவது அடுத்த சைடு, அதாவது பட்டம் பறக்குதுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரே தவிர யார் அந்த பட்டத்தை வந்து பறக்க விட்டா அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த லைன்ஸில் அதான் சொல்கிறாரு. த லிட்டில் பாய், ஒரு சின்ன பாய் வந்து இன் ரேக்ட் ஷோர்ட்ஸ், ரேக்டா டெமேஜ்ட், அதாவது அவர் ஷோர்ட்ஸ் போட்டிருக்காரு. அந்த ஷோர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் நிறைய கிழிஞ்சு அந்த மாதிரி டேமேஜான ஒரு ஷோர்ட்ஸ் போட்டுக்கொண்டு ஒரு சின்ன பாய் தான் அந்த பட்டத்தில் நூலை பிடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லப்படுது. ரேன் அலாங் த ரோடு, அந்த பொடி என்ன செய்கிறாரு, அந்த பட்டத்தை பிடிச்சிட்டு ரோட்ல ஓடிட்டு வர்றாரு.
ட்ரையிங் டு ஹோல்ட் அலாஃப்ட், அதாவது அது காற்றுக்கு அந்த அங்க கிராமத்துல அந்த அடிக்கிற அந்த காற்றுக்கு ரொம்ப வேகமாக பறக்குது. ஸோ அவரால கண்ட்ரோல் பண்ண முடியாம அது வந்து ஹோல்ட் அலாஃப்ட் அந்த கீப்பிங் அப் அத புடிச்சுக்கொண்டே வராரு. அத ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி புடிச்சுட்டே ஓடி போறாரு. The used polythene bag tied to a piece of tape from a discarded video cassette, black acrid smoke spewing out of factories settled slowly on rotting garbage in blocked drains. ஸோ இந்த லைன்ஸ் மூலம் போயட் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், ஒரு ஏர்பன் சொசைட்டியினுடைய என்வாயரன்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அவர் தெளிவு பண்ணுறாரு. அதாவது ஒரு மெசிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அங்கே இருக்கும், நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபேக்ட்ரிஸ்னால ஏற்படுகின்ற கழிவுகள் வந்து எங்கே போகுதுன்னு சொன்னால், அந்த ராட்டிங் கார்பேஜஸ் அதெல்லாமே வந்து ட்ரெயின்ஸுக்குள்ளே போயிட்டு அதை பிளாக் பண்ணும். ஸோ அங்கே என்ன செய்யும், ஃப்ளட் வரும். ஸோ இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து ஏர்பன் சொசைட்டியில் ஏற்படும் அப்படின்னு இந்த லைன்ஸ் மூலம் சொல்ல வராரு. இப்போ நம்ம போயமோட மெயின் தீம்ஸை பற்றி பார்ப்போம். urbanization and its bad effects, இதை தான் நம்ம வந்து இந்த போயமுக்கு மெயின் தீமாக கொடுக்குறோம். பிகாஸ் இந்த போயமில் என்ன ஒரு கருத்தை சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இப்படி ரூரல் சைடு, அதாவது வில்லேஜ் சைடுக்குள்ள இந்த சொசைட்டி, அதாவது ஏர்பன் சொசைட்டியினுடைய இன்வேஷன் படையெடுப்பு காரணமாக என்னென்ன பேட் எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படும் அப்படின்றத இந்த போயம் மூலம் தெளிவாக போயட் சொல்ல வராரு. அதாவது இந்த ஏர்பனைசேஷன் வந்து என்ன செய்யும், இந்த வில்லேஜினுடைய அழகை வந்து அப்படியே கெடுத்துரும். நிறைய வந்து புகை மண்டலம் எல்லாம் வந்து சூழ்ந்து காணப்படுற ஒரு பிளேஸ் தான் வந்து நகரங்கள். ஸோ அந்த விஷயம் வந்து கிராமத்துலேயும் வந்து நடக்கும், வில்லேஜ்லேயும் நடக்கும் அப்படின்றத வந்து சொல்ல வராரு. அண்ட் மோஸ்ட்டாக வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ் விடுகின்ற கழிவுகள் வந்து நிறைய எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் இந்த போயம் மூலம் சொல்ல வராரு. மேலும் இன்இக்வாலிட்டி, பவர்ட்டி, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிட்டி அண்ட் வில்லேஜ் இதெல்லாமே வந்து நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா தீமாக கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து டெக்னிக்ஸை நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்காரு மிஸ்டர் தயாதிசா நாயக்கர். அதை என்னென்னு சொல்லி பார்ப்போம். முக்கியமான ஒரு டெக்னிக் தான் வந்து சிம்பலிசம். இங்கே நிறைய சிம்பிள் யூஸ் பண்ணி அவருடைய அவருடைய கருத்துக்களை வந்து எடுத்து வைக்கிறாரு. அண்ட் அதே போல் இன்னொரு டெக்னிக்காக வந்து ஜக்ஸ்டா பொசிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஆல்ஃபேக்டரி இமேஜரி, பர்சனிஃபிகேஷன், மெட்டாஃபர், அலிட்டரேஷன் போன்ற டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கைட் அப்படின்றதே ஒரு முக்கியமான சிம்பிளாக இந்த இடத்துல இருக்கு. இன்வேஷனுக்கு, படையெடுப்புக்கு அந்த கைட்டை சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் வேற என்ன சிம்பிள்ஸ் பார்த்தோம்னு சொன்னால், அந்த ரேக் ஷார்ட்ஸ் அதாவது டேமேஜான கிழிந்த அந்த ஷார்ட்களை வந்து பவர்ட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. வேற இந்த டிஸ்கார்டட் வீடியோ கேசட், அதே போல் இந்த பீஸ் ஆஃப் டேப், யூஸ்ட் பாலித்தீன் பேக் இதெல்லாமே வந்து என்வாயன்மெண்டல் பொல்யூஷனை காட்டுறதுக்காக சிம்பிளுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே போல் ஆல்ஃபேக்டரி இமேஜர்னு சொல்லும்போது சம்திங் இஸ் கனெக்டட் வித் ஸ்மெல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ராட்டிங் கார்பேஜ் இன் பிளாக் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படியான ஒரு பேட் எஃபெக்டை வந்து தரும், அதாவது ஸ்மெல் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி சொல்கிறதே தான் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மேலே வந்து பர்சனிஃபிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டன் க்ரீன் வேவ்ஸ் ஸ்டார்ட் அப், அதாவது வந்து ஸ்டார்ட் அப்புக்கு மீனிங் ஒரு விஷயத்தை வந்து ஆச்சரியமாக பார்க்குறது, அண்ட் அதே போல் ஃபியரோடையும் எக்ஸைட்மெண்ட்டோடையும் பார்க்குறது. அது வந்து மனுஷனால் மட்டும்தான் இயலும். பட் இந்த இடத்துல வந்து அந்த கோல்டன் க்ரீன் வேவ்ஸ், அந்த காற்று வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறது பர்சனிஃபிகேஷனாக சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஸ்பீவிங் அவுட் பிளாக் ஆக்ரிட் ஸ்மோக், அதாவது அந்த ஸ்பீவிங் அவுட்னு சொன்னால் கொப்பளிக்கிறதுன்ற, அதாவது துப்புறது. இதுவும் ஒரு ஃபேக்ட்ரி செய்கிறதாக வந்து இந்த இடத்துல குறிப்பிடுறது பர்சனிஃபிகேஷனாக இருக்குது. அண்ட் அதே போல் மெட்டாஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டன் க்ரீன் வேவ்ஸ் இது வந்து விண்டுக்கு சொல்கிற மாதிரி. அண்ட் அலிட்டரேஷன் வந்து கோல்டன் க்ரீன், ரைப்பனிங் ரைஸ் ஃபீல்ட் இதெல்லாம் வந்து அலிட்டரேஷன். ஸோ தீஸ் ஆர் த டெக்னிக்ஸ் அண்ட் த தீம்ஸ் ஆஃப் திஸ் poem Kite. And thanks for watching this video. Keep supporting me.